ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். கனவு மெய்ப்பட சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. எப்பயும் போல் நேற்று மார்னிங் செவ்வாய்க்கிழமை ஆஸ் யூஷுவல் யோகா கிளாஸுக்கு போயிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த பட்டர் ஃப்ரூட் தான் இருந்தது. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, கொஞ்சம் விலை ஜாஸ்தி, அதனால் அடிக்கடிக்கு வாங்குறதில்லை. எப்பயாச்சும் வாங்கினோம்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுணும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், பீல் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டேன். பால் போட்டு மில்க் ஷேக் பண்ணி சாப்பிட்றவங்க இருக்காங்க, ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. எனக்கு அவ்வளோ டைம் இல்லை, ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு ஈவெண்ட் இருந்தது. நான் வந்து சின்னதாக ஒரு அச்சீவ் பண்ணன்றதுனால எனக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறதுக்காக நான் வந்து வெளியில் போகணுமா இருந்தது. ஸோ அதனால் காலையில் என்ன பண்ணேன், ஆல்ரெடி பூண்டெல்லாம் உரித்து வச்சுட்டு இருந்தேன். இது வந்து பூண்டு காரக்குழம்பு, எங்கள் தொத்தாவோட ரெசிபி. அவங்க ரெசிபின்னா அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, அதனால் அவங்கக்கிட்ட இருந்து கேட்ட அந்த மெத்தடில் தான் நான் இதை செய்வேன். இந்த சட்டி பற்றி சொல்லணும். இந்த குழம்பு சட்டி வந்து நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கூட 2-3 வாங்கியிருந்தேன், அதெல்லாம் உடச்சிட்டேன். பட் இது மட்டும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சில டைமில் குழம்பு, இந்த மாதிரி காரக்குழம்புங்க அதெல்லாம் செய்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே நல்லா இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வெள்ளரிக்காய் இருந்தது, அதையுமே கடகடன்னு கட் பண்ணி போட்டுட்டு தேங்காய் துருவி போட்டு ஜஸ்ட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். இதுதான் வந்து நான் எடுத்து வச்ச சாரி என்னோடய அவுட்ஃபிட்டுக்காக அந்த ஈவெண்ட்டுக்கு. இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்லுக். இப்படி தான் இருந்தது. நான் வந்து ரெடி ஆகிட்டு சரி கிளம்பி போகலான்னு சொல்லிவிட்டு சிவாஜி நகர் வரைக்கும் போகணுமா இருந்தது பெங்களூரில். அங்கே போயிட்டு மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. நம்ம பண்ணுற வேலையை அட்லீஸ்ட் எப்பயாச்சும் ஒரு முறையாவது நம்மளுக்கு ரெகக்னைஸ் கிடைக்குது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம். அதுவும் பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். புடவை அப்படின்னாக்கா இந்த புடவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கலரு இந்த வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் ரொம்ப நல்லாயிருக்கு. பாட்டில் க்ரீனில் பார்டரு, அதே மாதிரி முந்தானியும் அப்படி தான் இருந்தது. ப்ளவுஸுமே வந்து அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பட் நம்மளுக்கு தான் க்யூரியஸ் தாங்காது இல்லையா, வீட்டுக்கு வந்த உடனே அதை பிரித்து பார்த்து ப்ளவுஸை கட் பண்ணி வச்சுட்டு தான் பின்ன மற்ற வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இந்த கலர் என்கிட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் வந்து ப்ளவுஸு. சரி, நான் போயிட்டு 2-3 சாரீக்கும் சேர்த்து ஃபால்ஸ் தைக்கிறதுக்கு வாங்கணுமா இருந்தது. சரி, லைனிங்கும் வாங்கி இந்த ப்ளவுஸ் நானே தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளிக்கு எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு கொடுத்தது. அப்பா கிட்ட நான் கேட்டேன், இந்த வாட்டி எனக்கு பட்டு சாரீ தான் வேணும்னு சொல்லிட்டு. இது வந்து ஜரி வந்து பியூர் இல்லை, பட் அப்பா வந்து நெசவு தொழில் தான், அதாவது பட்டு ஜவுளி வியாபாரம் செய்கிறாரு. அவர்கிட்ட கேட்டு இது வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஃபால்ஸ் வாங்கி வச்சு 2-3 மாதமாக தைக்காமே இருந்துட்டு, சரி இந்த சாரீ பார்த்தோன்னே அந்த சாரீ ஞாபகம் வந்தது. ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் தைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சிட்டேன். இதுதான் வந்து முந்தானி. சிம்பிள் சாரீ தான், பட் ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டாக, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டினா இன்னும் ஹெவியாகவே உங்களுக்கு ஃபீல் ஆகாது, ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும். இதுதான் அந்த சாரீ. எங்கள் சித்தி பொண்ணுக்கிட்டே தான், எங்கள் தொத்தா பொண்ணுக்கிட்டே கொடுத்து ஆரி ஒர்க்கும் ப்ளவுஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். பட் இன்னும் ஸ்டிச் பண்ணலை. சரி, அது உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கனவு மெய்ப்பட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.